எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க, திமுக ஆளுங்கட்சி விஜய் அவர்களுக்கு எதிராக யார் யாரை எல்லாமே திசை திருப்பி, யார் யார் மூலமாக கண்டன அறிக்கைகள் வெளியிட்டு, யார் யார் மூலமாக விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி, எந்த கைக்கூலினா யார் தெரியுங்களா? திமுகட்ட பணம் வாங்கிட்டு நல்லவன் போல் நடித்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி நல்ல மனிதரை தேவையில்லாமல் வம்பு கிழத்து தேவையில்லாத நேரத்தில் கண்டனம் தெரிவிக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாமே கைக்கூலிகள் தான். திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கைக்கூலியாக மாற்றிட்டாங்க. கடைசியாக திமுகவோட கடைசி ஆயுதம் இப்போ ரஜினிகாந்த் ஐயா தான். ரஜினிகாந்த் ஐயா உதயநிதி அவங்களுடைய பையன். பாருங்களேன், எத்தனையோ இளைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இன்பநிதி ப்ரொடியூசர் ஆகிட்டாராம். அதுவும் ரஜினி கமலை வச்சு பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டார். அப்போ எங்கேருந்து பணம் வந்துச்சு? இந்த பணம் இல்லாமல் சொல்லுங்கள் மக்களே. ரஜினியையும் கமலையும் வச்சு படம் பண்ணுறதுன்னா சாதாரண விஷயமா? எவ்வளோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, எவ்வளோ ஷூட்டிங்க்கு உண்டான எவ்வளோ அமௌண்ட்டு, இவங்க ரெண்டத்தோட சேலரி எவ்வளோ? அப்போ இதெல்லாம் இன்பநிதிக்கு எங்கேருந்துங்க வந்துச்சு சொல்லுங்கள்? ஏன்னா இன்பநிதி போய் உழைச்சி சம்பாதிச்ச பணமா? உதயநிதி போய் உழைச்சி சம்பாதிச்ச பணமா? ஸ்டாலின் அவர்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணமா? கலைஞர் அவர்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணமா? இவங்களுக்கு எந்த வகையில் பணம் வந்துச்சு சொல்லுங்கள்? கர்ம வீரர் படிக்காத மேதை காமராஜர் அவர் இறக்கும்போது அவர் கையில் என்னென்ன இருந்துச்சு, அவருடைய சொத்துக்கள் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நாடே வியக்குது பார்த்து. அந்த வகையில் இவங்களுக்கு எல்லாமே எங்கேருந்து இவ்வளோ சொத்து வந்துச்சு யோசிச்சு பாருங்கள். அப்போ யார் யாரெல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து விஜய் அவர்களை எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், விஜய் அவர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு போராட்ட குணம் இருக்குது. நானும் கூட என்னமோ நினச்சேன். நான் இந்த கரூர் விஷயத்தில் 41 பேரை இந்த 10 ரூபா செந்தில் பாலாஜி மூலமாக கொலை பண்ணனாங்களே, அப்போயே நான் என்ன நினச்சேன், ஐயோ இதோட விஜய் அவர்கள் அவ்வளோதான், இனிமேல் அரசியல் விட்டு போயிடுவார் போல். ஏன்னா விஜய் அவர்களை அரசியல் விட்டு போகிறதுக்காக மட்டும்தான் அத்தனை பேரை மக்களோட உயிர்னு பார்க்காம துச்சமாக எண்ணாமல் அப்பாவி மக்களை கொன்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, விஜய் அவர்கள் இதோட போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நான் ஒத்தாள் என்னத்தான் எல்லாமே எதிர்த்து பேசுகிறாங்க, எதிர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள். 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அவன் போராடுறான்னா அவன் பெரிய ஆளா? 10 பேர் சேர்ந்து ஒருத்தண்ட போராடுறாங்கன்னா அவங்க பெரிய ஆளா? யோசிச்சு பாருங்கள் மக்களே. விஜய் தாங்க பெரிய ஆள்.